அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் அந்த தண்ணியினால மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். குறிப்பாக தென் சென்னையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் வெள்ளத்தினால எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, அதே சமயம் தண்ணி இல்லாத காலங்களில் குடிக்க தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். அந்த வகையில் அந்த பகுதியில் எதனால் இவ்வளோ வெள்ளப்பெருக்கு வருது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுறதுக்காக நாம் ஒரு ஆய்வு செய்து ஒரு அறிக்கையும் கடந்த ஆட்சியில் வெளியிட்டு அரசாங்கத்துக்கும் கொடுத்துருந்தோம். அதில் புதுசாக எந்த கட்டமைப்புகளுமே அந்த பகுதியில் கொண்டு வரக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே அது தாழ்வான பகுதி அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி சொல்லியிருந்தோம். இந்த நிலையில் செம்மஞ்சேரியில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படிங்கிற ஒரு விளையாட்டு நகரத்தை 261 கோடி ரூபாய் செலவில் கடந்த ஆட்சியில் அடிக்கல் நாட்டி அதற்கான ஆரம்பகட்ட வேலைகளையும் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம தொடர்ந்து அதை அப்ஜெக்ட் பண்ணி நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். இதில் வேண்டாம், இதில் செய்யக்கூடாது. உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு நகரம் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு இடத்துல அமைஞ்சா எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், இந்த இடத்துல அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம் வலியுறுத்திட்டு வந்தோம். கடந்த ஆட்சியில் சரியான பதில்கள் நமக்கு வரல, ஒன்றுக்கு பின்னும் முரணாட்டு பதில்கள் அனுப்புறது, ஒரு தெளிவான ஒரு அறிக்கைகள் எதுவுமே அதில் நமக்கு வெளியே வரல. செம்மஞ்சேரியில் 112 ஏக்கர் பரப்பளவில் ஒரு உலகத்தரத்திலான ஒரு விளையாட்டு நகரத்தை அமைக்கிறதுக்கு அவங்க திட்டமிட்டிருந்தாங்க. அதில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்குகள், பயிற்சி மையங்கள், அதே மாதிரி நிறைய விளையாட்டு சார்ந்த கட்டமைப்புகள் அதுக்குள்ளே கொண்டு வரதா அறிவிச்சிருந்தாங்க. நாம் அந்த திட்டத்தை எதுவுமே சொல்லலை. இந்த திட்டம் கண்டிப்பாக வேணும். இந்த ஒரு டேலண்ட்டை நர்ச்சர் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக அவசியம். ஆனால் அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் சரியான இடம் இல்லை செம்மஞ்சேரியில் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வந்தோம். ஆனால் இந்த பகுதியில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை கொண்டு வந்தால் அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறதுல அரசாங்கம் சொன்ன விஷயம் தான் ரொம்ப கேலி கூத்தான விஷயம். ஏன்னா இந்த பகுதியில் உள்ள ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பயங்கரமாக பூஸ்ட் ஆகும் இதன் மூலமா அப்படின்றத பத்திரிகை செய்திகளை நிறைய இடங்கள்ல நம்ம திரும்ப திரும்ப பார்க்க முடிஞ்சது. லோக்கல் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் எப்படி செம்மஞ்சேரியில் பூம் ஆகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நிறைய வந்ததை நம்ம அந்த டைமில் பார்த்தோம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், ராம்சார் பகுதியில் இன்னைக்கு சிறுக சிறுக மக்கள் சேமித்து வச்ச பணத்தை அங்கே கொண்டு நிலங்களை வாங்கி அப்பார்ட்மெண்ட்ஸை வாங்கி வீடுகளை வாங்கிட்டு இன்னைக்கு அதில் வாழவும் முடியாமல், அதை யார்கிட்டையும் விற்கவும் முடியாமல், ஒரு வேற இடத்துக்கு போகவும் முடியாமல் எவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சமீப காலத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் பரவிட்டு இருக்கு. அதாவது குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜேபிஆர் கல்வி நிறுவனம் அதில் ஒரு 80 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. அதை சட்ட போராட்டங்கள் நடத்தி கடந்த ஆட்சி அந்த இடத்த மீட்டெடுத்து அதில் தான் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை கட்டுறதா இருந்தது. இப்போ இந்த ஆட்சியில் இப்போ நிதியமைச்சர் மரிய வில்சனுடைய குடும்பம் அப்படிங்கிறதுனால அந்த திட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து வெளியே போறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து இது சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் சென்ட் ஜோசப் காலேஜ், ஜேபிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது எல்லாமே இருக்குது. இந்த பகுதியெல்லாம் ஒவ்வொரு மழை பெய்யும் போது அந்த ஹாஸ்டலில் உள்ள மாணவர்களை எல்லாம் போட்டில் கொண்டு வெளியே விட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இவங்க தொடர்ந்து இந்த காம்பவுண்ட் வால் அவங்களோட இன்ஸ்டிடியூஷனோட தொடர்ந்து அவங்க காம்பவுண்ட் வால் போட்டு அந்த இடத்த அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் லோக்கல் மக்கள் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்றாங்க. நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஜேபிஆர் கல்வி நிறுவனங்கள் அதை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாலும், நிதி அமைச்சரே ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாலும், இந்த இடத்துல அதையும் மீட்டெடுத்து அதை ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலமாவே அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இது கைவிடப்பட்டதா, அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுல நமக்கு எந்த கிளாரிட்டியும் இல்லை. கடைசியா நமக்கு தெரிஞ்ச, அதுவும் அபிஷியல்னு சொல்ல முடியாது, ஹிந்துல நியூஸ் பேப்பர்ல உள்ள விஷயம் தான் நமக்கு துறை மாற்றப்பட்டது அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கடைசியா தெரிஞ்ச தகவலா இருக்கு. இப்ப இந்த வீடியோல நாம எதனால நாம இந்த இடத்த வேண்டான்னு சொல்றோம், இந்த மாதிரி கட்டமைப்புகள் வரக்கூடாதுன்னு சொல்றோம், ஏன் இடத்த மாத்த சொல்றோங்கிறத பத்தி நாம விரிவா இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்கு இந்த இடம், எவ்வளவு தண்ணி நிக்குது அப்படிங்கிறத. பெருசா ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டாம், பெரிய டேட்டாக்கள் நம்ம எடுத்து பேச வேண்டாம். சும்மா போய் அதுல யாரு நின்று பார்த்தாலுமே அந்த நிலத்தினுடைய தன்மை நமக்கு ஈஸியா தெரியும். ஏன் இந்த திட்டம் வேண்டான்னு சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த நிலவியல் அமைப்பு, இந்த சென்னை பேசின் எப்படி இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இப்ப சென்னை வடிநில பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தத்துல 5 வடிநில பகுதிகளா அதை பிரிக்கிறாங்க. இப்ப அதுல பார்த்தோம்னா 4 வடிநில பகுதிகளில், அதாவது அந்தந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை தண்ணீரை 4 பகுதிகள் ஆறுகளா அது கன்வெர்ட் பண்ணி அது கடல்ல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை செய்யுது. இப்ப ஆரணியார், கொசஸ்தலையார், கூவம், அடையார் இங்க எல்லாம் வரக்கூடிய பெய்யக்கூடிய மழை தண்ணி ஆறா மாறி அது கடல்ல போய் சேருது. ஆனா இந்த தென் பகுதியில இருக்கக்கூடிய கோவளம் வடிநில பகுதி ஒரு ஸ்பெஷலான வடிநில பகுதி. இங்க ஆறுகள் கிடையாது.
ஏன் இந்த பகுதி ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த 812 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பெய்யக்கூடிய மழையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து ஒரு நிலவியல் அமைப்பை வைத்து நம்ம மேடு பள்ளமா அடிப்படையாக வச்சு எந்த பகுதியில் உள்ள தண்ணி எந்த பகுதியில் வந்து சேரும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு ஒரு 5 பாகங்களாக இதை பிரிக்கிறோம், கேட்ச்மெண்ட் ஏரியாவாக பிரிக்கிறோம். அதில் வந்து ஒரு 3 கேட்ச்மெண்ட் ஏரியா வந்து சவுத் சைடில் போயிடுது. அதில் 2 கேட்ச்மெண்ட் ஏரியாவில் உள்ளது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வந்து சேருது. இந்த பக்கம் வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய 2 கேட்ச்மெண்ட் ஏரியா தண்ணி 2 இடத்துல அது வந்து கடலில் போய் கலக்குது. ஒன்று வந்து அந்த பேக் வாட்டரில் போய் சேர்ந்து எடியூர், அந்த மகாபலிபுரம் தாண்டி எடியூர் கோகிலமேடுக்கு நடுவில் ஒரு இடத்துல வந்து வெளியேறுது. இன்னொரு பகுதி வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸ் பக்கத்தில் அந்த பேக் வாட்டரில் போய் சேர்ந்து அதுக்கப்புறம் கடலில் கலக்குது. இப்போ இந்த பகுதியில தான் வந்து மாமல்லன் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உலக வரலாற்றிலேயே வந்து முறையா பீச்சுக்கு பக்கத்துல நீர்த்தேக்கம் கட்டின முதல் இன்ஜினியர்ஸ் வந்து நம்ம நாட்டில் தான் இருக்கிறாங்க. இதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க மாமல்லன் அணைக்கட்டுன்னு. ஆனால் அதுக்கு வந்து நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு உப்பு ஏரியை வந்து நன்னீர் நீர்த்தேக்கமாக மாற்ற முடியாதுன்னு. அதை பற்றி விவரமாக நம்ம இன்னொரு வீடியோவில் நாம் பேசுவோம். பட் இன்னைக்கு வந்து நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து இந்த சவுத் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2வது கேட்ச்மெண்ட் ஏரியாவில் இந்த பகுதியில் பெய்யக்கூடிய எல்லா மழை தண்ணியுமே வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு போய் சேர்றதுக்கு 2 பெரிய கால்வாய்கள் வழியா போய் சேருது. அதுல ஒரு கால்வாய் இந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி கொண்டு வர்றதுக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற அந்த சைட்டுக்குள்ளோடி போகுது. இன்னொன்று அதுக்கு மேலே போகுது. இது கிட்டத்தட்ட 170 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பெய்யக்கூடிய மழை தண்ணீர். இது எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சிட்லப்பாக்கத்திலிருந்து தொடங்கி அந்த பெரும்பாக்கம், கீரப்பாக்கம், இந்த சைடு சிறுசேரி, இந்த பகுதியில் உள்ள எல்லா கிராமங்கள்ல இருந்து பெய்யக்கூடிய மழை தண்ணியுமே வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு போறதுக்கு இந்த வழியா தான் போகணும். பழைய ரெவென்யூ மேப் படி கிட்டத்தட்ட 250 சின்னதும் பெருசுமான நீர்நிலைகள் வந்து இவ்வளவு பகுதிக்குள்ளே, இந்த 170 சதுர கிலோமீட்டர் பகுதிக்குள்ளே இருக்கு. இதுல பாதி நீர்நிலைகள் காணும், பாதி நீர்நிலைகள் சுருங்கி போச்சுது. அப்படி பார்க்கும்போது இன்னும் அந்த மழை தண்ணி இன்னும் அதிகமாக தான் இந்த பகுதிக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கு. இப்போ இந்த படத்துல பாக்குறீங்க, இப்போ இதுதான் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற இடம். இந்த கால்வாய் வந்து அது உள்ளவே தான் போகுது. குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்குள்ள போகக்கூடிய கால்வாய் இதுதான். இதை வந்து திருப்பி அதுக்கு மேல போகக்கூடிய கால்வாயோட இணைச்சி விட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப தண்ணி வந்து அப்படியே வடிஞ்சு கடல்ல போகுது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமான்னு பார்த்தா, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையில நீங்க ஆரண்யார், கொசஸ்தலையார், கூவம் மாதிரி அந்த நேச்சுரல் கிராவிட்டியில அந்த ஆத்துல தண்ணி போற மாதிரி இந்த இடத்துல போறதில்லை. இப்ப இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வந்து சேரக்கூடிய தண்ணி எல்லாமே இந்த இடத்துல பல நாட்கள் தங்கி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அது வடிஞ்சு கடலுக்கு போய் சேர முடியும். இந்த சைடு பள்ளம், அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வந்து -2ல கடல் மட்டத்துல இருந்து சில இடங்கள்ல -1, 2ல இருந்து +3 வரைக்கும் 3.5 வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா OMR வந்து அடுத்து ஒரு உயரம் மேடான பகுதி, அதுக்கப்புறம் பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கிற பகுதி பள்ளமான பகுதி, அதுக்கப்புறம் ஈசிஆர் மேடான பகுதி, அதுக்கப்புறம் கடல் மட்டம் 0ல இருக்குது. அப்ப இந்த பகுதியில இந்த தண்ணி வந்து அப்படியே கிராவிட்டியில வடிஞ்சு போயிடுமா கடலுக்குள்ள அப்படின்னா அப்படி போகாது. கிட்டத்தட்ட 28% நிலப்பரப்பு இந்த பகுதியில இந்த தாழ்வான பகுதியா தான் இருக்கு. இப்ப இந்த மேப் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இது வந்து கடல் 0 கடல் மட்டத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் எல்லாம் அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து 0ல இருந்து 2 மீட்டர், 3ல இருந்து 5 மீட்டர், அதுக்கப்புறம் ஈசிஆர் வந்து கிட்டத்தட்ட 6ல இருந்து 8 மீட்டர், 9ல இருந்து 13 மீட்டர் உயரம் கூட இந்த ரெட் கலர் ஏரியாலாம் வந்து 9ல இருந்து 13 மீட்டர் உயரம் கூட இருக்குது. இப்ப இப்படி பார்க்கும்போது நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி உயரம். இப்ப இந்த தண்ணி நேரம் அப்படியே வடிஞ்சு கடலுக்கு போக முடியுமானா 4 மாடி உயரம் உள்ள அந்த மேடை கடந்து அந்த தண்ணி வந்து கிராஸ் ஆகி கடல்ல போய் சேர முடியாது. அப்ப இந்த தண்ணி எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறுகிய பாதை வழியா ஒக்கியமடு பக்கத்துல அது வந்து வெளியே வந்து பக்கிங்ஹாம் கால்வாயில சேர்ந்து முட்டுக்காடுல போய் அது வெளியேறி ஆகணும். அப்போ வர்ற தண்ணி அவ்வளவும் அதே வேகத்துல அது வெளியேறிடுமா அப்படின்னு கேட்டா அதற்கான கட்டமைப்பு அங்க இல்லை. அந்த ஒக்கியமடுவுல சராசரியா ஒரு 6000ல இருந்து 7000 கியூசெக்ஸ் தண்ணி தான் அதுல கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 2015 மழை அளவை நாம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாள்ல பெய்த மழை 494 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்குது. ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா இந்த 170 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பெய்த மழையிலிருந்து வந்த தண்ணி கிட்டத்தட்ட 1.5
61 டிஎம்சி தண்ணி இந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சிருக்குது. இது ஒரு சாதாரணமா மழை இல்லாத காலங்களிலே அது உடனடியா வெளியேறிடாது, பல நாட்கள் தங்கி நின்று தான் போகணும். அப்ப இந்த 1.61 டிஎம்சி தண்ணியை கடத்தி கொண்டு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 350 மீட்டர் அகலம் உள்ள கால்வாயும் டெப்த் அட்லீஸ்ட் ஒரு 1.5 மீட்டர் ஆழம் உள்ள கால்வாயும் இருந்தா மட்டும்தான் இந்த தண்ணியை வெளியே கொண்டு போக முடியும். இப்ப இவங்க அந்த உப்பு ஏரியை வந்து நல்ல தண்ணி நீர்த்தேக்கமா மாத்த போறோம், தென்சென்னை மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு மாமல்ல நனைக்கட்டுன்னு ஒண்ணு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த மாமல்ல நனைக்கட்டினுடைய கொள்ளளவு வந்து 1.65 டிஎம்சி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே அளவு தண்ணி இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்குள்ள 2015 மழையப்போ உள்ள வந்திருக்குது. அன்னைக்கு பெய்த மழையில ஒரு வினாடிக்கு 18,600 கன அடி தண்ணி அதுக்குள்ள வந்திருக்குது. இது அன்னைக்கு மட்டும் வந்தது. அதுக்கு முந்தின நாள் வந்திருக்கும், அதுக்கு அடுத்தடுத்த நாள் மழைகள்ல 494 mm மழை இல்லைன்னா கூட குறைவான மழையில தண்ணி வந்துட்டு தான் இருக்கும். இந்த தண்ணி எப்படி வெளியே போக முடியும்? ஒக்கேமடு வழியா தான் வெளியே போயாகணும். அங்க எவ்வளவு கொள்ளளவு அதுல கொண்டு போக முடியும்? கிட்டத்தட்ட ஒரு சராசரியா 7000 கன அடி தண்ணி மட்டும்தான் கொண்டு போக முடியும். அப்போ ஒரு பங்கு தண்ணி தான் வெளியேறுது, 2 பங்கு தண்ணி அங்க தங்கக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்ப அங்க தண்ணி பெருகி 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 வர வர இந்த மேடை தாண்டி 4 மாடி உயரம் இருக்கக்கூடிய மேடை தாண்டி அது போய்கிடாது. அது என்ன பண்ணோம்னா ஷீட் ஃப்ளட்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட் ஏரியா எல்லாமே அப்படி பறந்து விரிஞ்சு அங்கதான் வந்து தண்ணி தேங்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி காலங்கள்ல மேற்கு சைட்ல இருந்து கிழக்க நோக்கி தான் எல்லா கால்வாய்கள்ல இருந்தும் எல்லா இடங்களிலும் தண்ணி ஓடும். ஆனா இன்னைக்கு அங்க ஏகப்பட்ட கட்டமைப்புகள் வந்துட்டதுனால கிழக்க இருந்து மேற்க நோக்கி தண்ணி வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதி ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல வாட்டர் பாடின்னு குறிப்பிடப்படலை. ஆனா இந்த ஐஎஸ்ஆர்ஓட சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து புவன் போர்ட்டல்ல வந்து வாட்டர் பாடி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லி அவங்க வச்சிருக்கிறதுல தொடர்ந்து பல ஆண்டுகளா இந்த இடத்துல தண்ணி தேங்கி இருந்ததுனால இந்த இதை வந்து வாட்டர் பாடி அப்படின்னு சொல்லி கோடு பண்ணி அதுக்கு ஒரு கோடும் கொடுத்து அதுக்கு ஒரு ஐடி நம்பரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது காலி இடம் கிடையாது, இது காலியா கிடக்குது. அதனால நான் இந்த இடத்துல இந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை கொண்டு வரேன், இல்ல ஜேபிஆர் குடும்பத்தினர் அதை வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க, நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களுடைய குடும்பத்தினர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க, அதனால நாங்க அவங்கள்ட்ட இருந்து எடுத்து கொண்டு வர்றோம் அப்படிங்கிற வாதம் வந்து சரியானதா இருக்காது. இது எம்டி லேண்ட் இல்ல, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வழியா தான் தண்ணி எப்படி வந்து ஒரு ஆத்துக்குள்ள கொண்டு போய் நீங்க இந்த மாதிரி ஒரு விளையாட்டு நகரத்தை அமைக்கணும்னு சொன்னா நாம ஒத்துப்போமா? அதே மாதிரி இது வந்து தண்ணியை கடத்தி கொண்டு போகக்கூடிய நீர் வழி பாதை. குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி வந்தாதான் இந்த பகுதி தண்ணினால பாதிக்கப்படுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது இந்த தாழ்வான பகுதிகளில் தண்ணி போய் தேங்கி அந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு தான் ஆளாகிறாங்க. எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன மழைக்கு கூட இவங்க இந்த மாதிரி பயந்து போய் கொண்டு வண்டிகளை நிறுத்துவாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பகுதி மக்களை வந்து வெள்ளத்துல இருந்து எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிறதுக்காக 2 விதமான திட்டத்தை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு, பெரிய கால்வாய்களை அமைச்சு இந்த தண்ணி அவ்வளத்தையும் கடலுக்கு கொண்டு போய் சேர்த்துறது. 2வது, பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை தூர்வாடுறது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகுதியில முழுக்க பிளாஸ்டிக், குப்பை, கழிவுகள், சில்டேஷன் இதெல்லாம் நிறைய அடைஞ்சு கிடக்குது, அதையெல்லாம் தூர்வாரி ஒரிஜினல் கெப்பாசிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது, நாங்க இந்த கட் அண்ட் கவர் கால்வாயை வந்து நாங்க டிராப் பண்ணிட்டோம், இனிமேல் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வந்து தூர்வார பணிகளை செய்வோம் அப்படின்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணதா சொல்றாங்க. ஆனா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கட் அண்ட் கவர் கால்வாய் திட்டம் வந்து கைவிடப்பட்டதா அறிவிச்சிருந்தாலும் போன வருஷம் வரைக்கும் பல கோடிகள் செலவு பண்ணி இந்த கால்வாய் திட்டத்தை வந்து அமல்படுத்துறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுல என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த கட் அண்ட் கவர் கால்வாயை பண்ணி இந்த தண்ணியை சேமிச்சு வைக்க வேண்டிய நீர்வளத்துறை இந்த வெள்ளப்போக்கி கால்வாய்களை பண்ணி கடலுக்கு வேகமா தண்ணி அனுப்புற வேலையை செய்யறாங்க. அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு துறை, அவங்க பல கோடிகளை போட்டு இந்த தண்ணியை வெள்ளத்தை கொண்டு போற வேலைன்னு செய்யறாங்க. அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் வந்து குடிக்க தண்ணிக்கு என்ன பண்றது அப்படின்னா, நீங்க எல்லாரும் நீர்வளத்துறை எல்லாரும் தண்ணியை கொண்டு போய் கடல்ல விட்டுட்டீங்களா, இனி நாங்க கடல்ல இருந்து தண்ணியை பிரிச்சு கொண்டு வந்து மக்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல கோடிகளை வந்து வீணடிக்கிற திட்டங்கள் தான் இன்னைக்கு நம்ம நாட்டுல நடைபெற்றுட்டு இருக்கு. இப்போ அந்த பகுதி மக்கள் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்காக செய்யலைனாலும் இந்த மாதிரி ஒரு குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இந்த பகுதியில வந்துச்சுன்னா அந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்காக நிறைய ஃபண்ட்ஸ் வரும், அப்போ அந்த ஃபண்ட்ஸை வச்சு அந்த பகுதியை வந்து பாதுகாக்கிறதுக்காக, வெள்ளம் வராம பாதுகாக்கிறதுக்காக நிறைய திட்டங்கள் செய்வாங்க, அப்போ நிறைய கட் அண்ட் கவர் கால்வாய்களை போட்டு அந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டதாகவும் பரவலா அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. உண்மையிலேயே இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, இந்த கட் அண்ட் கவர் கால்வாய்களோட சைஸ் வந்து ஒரு 10 அடி, ஒரு பாக்ஸ் வந்து 10 அடி தான் நம்மளால போட முடியும். அதுவுமே எல்லாமே வந்து ரோட்டுக்கு அடியில தான் போட்டு மேல ரோடே மூடுற அளவுக்கு சிட்லப்பாக்கத்துல எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 10 அடி அகலமுள்ள இந்த கால்வாயில எவ்வளவு கடத்த முடியும்னா 550 கியூசெக்ஸ் தண்ணி தான் கடத்த முடியும். எவ்வளவு வேகத்துல போகும் அப்படின்னா 1.3 மீட்டர் பர் செகண்ட் தான் போகும். இப்போ அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க,
738 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த மாதிரி கட்டன் கவர் கால்வாய்கள் போட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து நம்மளால இன்னும் பார்க்க முடியல. அதுக்கு முன்னாடி அடுத்து பல கோடிகள் போட்டு அந்த திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம வந்து இந்த கட்டன் கவர் கால்வாய் அப்படிங்கிறது ஏதோ மெட்ரோ ட்ரெயினுக்கு போட்ட மாதிரி அதில் பாதாளத்துல இருந்து அப்படியே கிராவிட்டியில போகுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. இப்போ சிற்றப்பாக்கத்துல போட்ட ஒரு சில கட்டன் கவர் கால்வாய்களை நம்ம இந்த படத்துல பார்க்கலாம். ஒரு சாலையில போட்டிருப்பாங்க, இன்னொரு சாலையில அது கனெக்ட் ஆயிருக்காது. அங்க பாதி பண்ணும்போதே அங்க மூடி இருக்கும். ரோட்டை விட அந்த கால்வாய் இருக்கிற இடம் வந்து உயரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸை வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சமீபத்துல வேளச்சேரி பக்கத்துல போட்ட ஒரு கட்டன் கவர் கூட தண்ணி வந்து ரிவர்ஸ்ல வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பகுதியில கட்டன் கவர் போட்டு இந்த தண்ணி அவ்வளவு ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு மேடு பள்ளமா இருக்கக்கூடிய இந்த பகுதியில அப்படியே போட்ட தர ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே கட்டன் கவர் கால்வாய்கள் தான் பூமிக்கு அடியில போட்டு அப்படி அப்படியே கொண்டு போகணும். அதுக்கான சாத்தியக்கூறு வந்து கொஞ்சம் கூட கிடையாது. இது மட்டும் கிடையாது, இப்ப இந்த பகுதி ராம்சார் சைட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த ராம்சார் சைட்டை சுத்தி ஒரு கிலோமீட்டர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாக்குள்ள எந்த டெவலப்மெண்ட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி சிஎம்டிஏ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ராம்சார் சைட்டுக்கான இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து இன்னும் வெளியிடப்படல. பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்கன்றாங்க. ஆனா இன்னும் அரசாங்கம் அதை நோட்டிஃபை பண்ணி வெளியே கொண்டு வரல. அப்ப ஏற்கனவே இன்னும் அந்த இடத்துல எந்த தெளிவும் இல்லாத போது இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு விதிமீறலாவும் நம்ம அதை பார்க்க முடியும். ஏதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா முதல்ல அங்க வந்து ஒரு ஹைட்ராலஜி அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே பள்ளமா இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னும் போது இதை பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா ஹைட்ராலஜி அனாலிசிஸ் பண்ணதுக்கான எந்த ஒரு தடையுமோ இல்லை, அந்த ரிப்போர்ட்டும் நம்மளால பார்க்க முடியல. அதே மாதிரி ஃப்ளட் மாடலிங், எவ்வளவு மழை பெய்தா எவ்வளவு தண்ணி வரும் அதெல்லாம் வந்து ஈஸியா இன்னைக்கு பண்ண முடியும். பட் அதுவுமே அவங்க அசஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்ல டிபிஆர்ல கொடுக்கல. அதே மாதிரி பப்ளிக் கன்சல்டேஷன் மீட்டிங், இந்த மாதிரி பெரிய திட்டங்கள் வரும்போது அந்த பகுதி மக்கள் கிட்ட கலந்தாலோசனை செய்து அவங்க கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்டு அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தணும். ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி திட்டங்கள் போடும்போது அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா பப்ளிக்கை வந்து அவங்கள்ட்ட போய் சொல்றது கிடையாது, பப்ளிக் கன்சல்டேஷன் மீட்டிங்கே நடத்துறது கிடையாது, இல்ல வேற ஏதாவது சொல்லி கூட்டத்தை காட்டி போட்டோ எடுத்து நடத்தணும்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறாங்க. பப்ளிக் கன்சல்டேஷன் மீட்டிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த திட்டம் வேணுமா வேண்டாமான்னு கேட்கறது கிடையாது. அவங்களும் இந்த திட்டத்துல ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய அங்க என்ன நடக்குது, என்னென்ன மாதிரி அது அந்த இடத்தோட இயல்பு என்ன, இதெல்லாம் வந்து அந்த லோக்கல் விஸ்டம்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆவணங்கள்லயும் இருக்காது, எந்த ரிப்போர்ட்லயும் நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த மக்களுக்கு தான் தெரியும். போற போக்குல அப்படியே சில தகவல்களை சொல்லிட்டு போவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா நாங்க வந்து இப்ப விசாரிக்கும் போது இப்ப இந்த மாதிரி ஜேபிஆர் குழுமம் வந்து அந்த இடத்த அடைச்சு வச்சிருக்கிறதா இப்படி தகவல் வருதே, அது உண்மையா அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க ஆமாமா காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க, ஆனா அந்த காம்பவுண்ட் எல்லாம் ஏமாத்திரம் தண்ணி அதுக்கு மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அதுக்கு மேல போகும்னா இப்ப இதை வச்சுட்டு இன்ஜினியர்ஸ் அடுத்து என்ன பண்ணணும், காம்பவுண்டோட உயரம் என்ன, அப்ப அதுக்கு மேல தண்ணி போகும்னா அப்ப எத்தனை அடிக்கு தண்ணி இந்த ஏரியால போயிருக்குது, கடைசியா எப்போ போச்சுது, இதெல்லாம் அடுத்து அவங்க ஆய்வு பண்ண வேண்டியதுக்கான தகவல்கள். அப்போ இந்த பப்ளிக்கை வந்து அந்த ஏரியால வாழக்கூடிய மக்களை வந்து ஏதோ அவங்க புறக்கணிக்கப்பட்டவங்க மாதிரி அவங்கள கண்டுக்காம அவங்கள்ட்ட பேசாம, சிலர் கோமா பேசுவாங்க, சிலர் நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த மக்களோட பப்ளிக் கன்சல்டேஷன் நடத்தி தான் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தணும். ஆனா அந்த ஒரு சூழல் வந்து நம்ம நாட்டுல இப்ப பொதுவா இல்லை. அவங்கள ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸா கருதக்கூடியதும் இல்லை. இந்த திட்டத்திலையும் அதே மாதிரி இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் மீட்டிங் வந்து நடத்தப்படலை. அதே மாதிரி என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எல்லா திட்டத்துக்கும் பண்ணணும். இதுக்கும் என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டும் நம்மளால பார்க்க முடியல. அதே போல ஒரு திட்டம் வருது அப்படின்னா எந்த இடத்துல இந்த திட்டத்தை கொண்டு வர்றதுங்கிறதுக்காக நிறைய இடத்த வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இங்க கொண்டு வரலாமா, அங்க கொண்டு வரலாமா, நிறைய கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. பட் இந்த சைட்டை செலக்ட் பண்றதுக்கு எத்தனை சைட்டை அவங்க வந்து ஆய்வு பண்ணாங்க, எத்தனை சைட்டை கன்சிடர் பண்ணாங்க, கடைசியா ஏன் இந்த சைட்டை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த கம்பேரிட்டிவ் சைட் அனாலிசிஸும் இல்லை. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற டிபிஆர்ல அந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்குள்ள அவங்க என்னென்ன அம்சங்கள் கொண்டு வருவாங்க, எப்படி தண்ணியை மேலாண்மை பண்ணுவாங்க, அதை எப்படி கட்டமைக்க போறாங்கிற விஷயங்களை தான் கொடுத்துருக்குறாங்களே ஒழிய அந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி கேம்பஸ்க்கு வெளியே அந்த தண்ணியை என்ன செய்ய போறாங்க, வர தண்ணியை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கிறதுக்கான திட்டங்கள் இல்லை. எக்ஸப்ட் அந்த ஒரு கால்வாயையும் நாங்க திருப்பி அந்த கால்வாயோட இணைச்சிருவோம் அப்படிங்கிறத தவிர மற்றபடி அந்த தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கான எந்த இதுவும் டிபிஆர்ல கொடுக்கப்படலை. ரெண்டாவது, அங்கிருந்து நாவலூர் ஏரியில இருந்து ஒரு கால்வாய் வருது, அது வழியா தண்ணியை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. ஆனா லோக்கல் ரெசிடென்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அந்த கால்வாய் ஃபங்க்ஷனலாவே இல்லை, அது மூடி பல காலம் ஆச்சு, அதில் தண்ணி வர்றதெல்லாம் கிடையாது. அப்ப அதுல வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் பேசிஸ்ல வந்து இந்த டிபிஆரை வந்து நிறைய தயார் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க.
இப்போ குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அந்த இடத்துல கட்டியாச்சு அப்படின்னா அங்க வரக்கூடிய தண்ணி எங்க போகும்? காணாம போகுமா? இல்ல. அதுக்கு பின்னாடி உள்ள நெய்பர்ஹுட் ஏரியாக்கள்ல தான் பெரும் வெள்ளத்தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அந்த பகுதியில வசிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பகுதியில நாங்க ஆரம்பத்துல வந்த புதுசுல இவ்வளவு ஃப்ளட்டிங் கிடையாது, தண்ணி அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ இந்த ஜோசப் காலேஜ், சத்யபாமா காலேஜ், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய கட்டமைப்புகள் வந்த பிறகுதான் எங்க பகுதிக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏற்கனவே இந்த பகுதி வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்குது. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் மக்கள் வந்து இந்த பகுதியில வசிக்கிறாங்க. இதுல வந்து அந்த ஹவுசிங் போர்டு யூனிட்ஸ் மட்டும் பார்த்தாவே 25,540 வீடுகள் அதுல இருக்குது. ஒரு வீட்டுல சராசரியா 4 பேர் அப்படின்னாமே 1 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. இது தவிர வந்து டிஎல்எஃப் கார்டன் சிட்டி, பொலினேனி ஹில் சைடு, தினேஷ் விஹார், டிஎல்எஃப், காசா கிராண்டு, இந்த மாதிரி எல்லா பிரைவேட் செட்டில்மெண்ட்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 5,547 வீடுகள் அந்த பகுதியில இருக்கு. இது ஒரு 22,000 பேர் இருக்கலாம். இப்போ வெள்ளப்பெருக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ அந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன சொல்றாங்க? இப்போ இந்த டிஎல்எஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? 1 லிட்டர் தண்ணி 20 காசுக்கு விலைக்கு வாங்குறோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க மெட்ரோக்கும் வரியை கட்டிட்டு காசு கொடுத்து தண்ணி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இங்க மேல 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 கட்டின பிறகு அங்க கிரவுண்ட்ல வந்து தண்ணி கிடையாது. அப்ப இந்த தண்ணியை திருப்பி திருப்பி ட்ரெயின் பண்ணி கடலுக்கு அனுப்பும் போது மிகப்பெரிய வறட்சியையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து கண்டிப்பா வரும். இப்போ அரசாங்கம் நாங்க பல கோடிகளை செலவு பண்ணி நாங்க வந்து இந்த கட்டன் கவர் கால்வாய் பண்ணிட்டோம், வெள்ளத்தை நாங்க ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. குடிக்க தண்ணிக்கு நாங்க கடல்ல இருந்து இவ்வளவு தண்ணியை கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை வந்து நம்ம யாருமே கன்சிடர் பண்றது இல்ல. அந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள்ல சுமார் 1% மக்கள் வந்து ஒரு கார் வச்சிருக்காங்கன்னே வச்சுப்போமே. ஒரு காரோட விலை சராசரியா ஒரு 8 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டாவே அதுவே ஒரு 80 கோடி ரூபாய். அதே மாதிரி ஒரு 2 வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பைக் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பைக்கோட விலை ஒரு 1.5 லட்சம் ரூபாய் போட்டோம்னா 750 கோடி. இப்படி மக்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்து சேமிச்சு அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு அவங்க வண்டிகள் வாங்கி வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி சேதமாச்சுதுன்னா இதற்கெல்லாம் யாரு இழப்பீடு கொடுப்பா? இந்த காஸ்ட் எல்லாம் யாரு கவர் பண்ணுவாங்க? இப்ப நீங்க பாக்குறது இது இந்த ப்ளூ கலர்ல பாக்குறது வந்து இந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு ஷீட் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல இப்ப சமீபத்துல வீடு கட்டினவங்க என்ன பண்றாங்க? ஒரு 6 அடிக்கு மேல தூக்கி அங்க மேல வீடு கட்டி இருக்கிறாங்க. இப்ப புதுசா கட்டுறவங்க இப்படி கட்டுறாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி கட்டின எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அவங்க எல்லாம் தண்ணிக்குள்ள தானே மிதப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய பயத்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நாங்க எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல பண்ணக்கூடாது, வேற இடத்துல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நிறைய பேர் கேட்ட கேள்வி வேற எங்க போறது அப்படின்னு. அப்ப நாங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட அதே அளவு 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் இங்கேயும் இருக்குது. அது வந்து கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 12 மீட்டர் உயரத்துல இருக்கு. இது வந்து அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா தொடங்குற இடத்துல உயரமான பகுதி. அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் அமைச்சா யாருக்கும் தொந்தரவு இல்லை, லேண்ட் அக்விசிஷன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நாங்க சஜஸ்ட் பண்ணோம். ஆனா அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு ஈகோ பார்க் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மேல உள்ள பகுதியில போய் தண்ணி இருக்கிற இடத்துல அந்த இடத்த பாதுகாக்காம தண்ணி இல்லாத இடத்துல போய் புதுசா குளங்கள் கட்டி அங்க நாங்க தண்ணியை சேமிச்சு வைக்கிறோம்னு சொல்லிட்டு அதை குளங்கள்லாம் தோண்டிட்டு இருந்தாங்க போன கவர்மெண்ட்ல. இதை ஒரு ஏரியாவா ப்ரப்போஸ் பண்ணோம். அதே மாதிரி வண்டலூரும் கடல் மட்டத்துல இருந்து உயரமான இடத்துலதான் இருக்குது. ஸோ அப்ப அந்த பகுதியிலையும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்க சஜஸ்ட் பண்ணோம். ஆனா இதுக்காக ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தும் போது அந்த பகுதி மக்கள் நிறைய வல்லுநர்கள்லாம் அதுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க தயவு செய்து சென்னையை விட்டு வெளியே போயிடுங்க, சென்னை தாங்காது, ஆல்ரெடி ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு நிலைமையில தான் இருக்குது. இதை இனி இங்க இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கே பெரிய கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, இனி புதுசா எதையும் கொண்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் ஒரே வாய்ஸா சொன்னாங்க. இப்ப தமிழ்நாடுங்கிறது சென்னை மட்டும் கிடையாது, இப்போ பறந்து விரிந்த மாநிலம் இது. அப்ப அங்க வந்து திருச்சி மாதிரி இடங்கள்ல கொண்டு போய் இந்த கட்டமைப்புகளை உருவாக்குனா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா விளையாட்டு வீரர்களுமே அதுல போய் பயிற்சிகள் எடுக்க முடியும். இப்ப சென்னைக்கு வந்து பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி தங்க இடம், சாப்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது திருச்சியில கண்டிப்பா அதை விட காஸ்டும் கம்மியா இருக்கும். அங்க ஒரு சர்வதேச விமான நிலையமும் இருக்கு. இப்போ நான் வந்து நிறைய புற்றுநோய் சார்ந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் நடத்தக்கூடிய கமிட்டிகள் எல்லாம் இருந்திருக்கிறேன். அப்ப தடவை பிரான்ஸ்ல வந்து கான்ஃபரன்ஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்போ அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து அந்த பிரான்ஸ்ல பாரிஸ் தான் தலைநகரம். ஆனா அவங்க 229 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு லில் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நகரத்துல போய் அந்த கான்ஃபரன்ஸை வைக்கிறாங்க. அப்ப நான் கேட்கிறேன், இதுதானே பக்கம், ஏன் நீங்க அங்க கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னும் போது இமீடியட்டா அந்த பினான்ஸ் டைரக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 46% வந்து நீங்க அங்க நடத்துனீங்கன்னா காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும். இது மாதிரி சர்வதேச நிகழ்வுகள் நடக்கும்போது இந்த மாதிரி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டில உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வரணும் அப்படின்னா அவங்க இதையும் ஒரு முக்கியமான அம்சமா கண்டிப்பா பார்ப்பாங்க. இப்போ திருச்சி மாதிரி இடங்கள்ல வச்சா அந்த ஏரியாக்கள் கூட டெவலப் ஆகும் இல்லையா? ஏன் சென்னை மாதிரி நகரத்துக்குள்ள திரும்ப திரும்ப கொண்டு வந்து இதை கிளட்டர் பண்ணணும்? இப்போ ஒரு வாரம் முன்னாடி இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க, அதெல்லாம் வந்து மக்கள் அங்கிருந்து ரிப்போர்ட் பண்ணாங்க.
உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த சைட்ல வந்து இந்த மாதிரி டின் ஷீட் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு, நாங்கள் இனி பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லாம இந்த இடத்த கைவிட்டுட்டு இந்த அரசாங்கம் அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டியை அப்படியே இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற பகுதியில் அமைக்காம அதை அப்படியே தூக்கி இன்னும் ஒரு நல்ல உயரமான ஒரு பகுதியில ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு நகரத்தை ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இப்ப ஏழை பணக்காரங்கன்னு இல்லாம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தெருவில் இறங்கி போராடுறாங்க. இந்த பகுதி மக்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்? என்ன சொன்னா உங்க காதுகளுக்கு வந்து சேரும்? பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்றீங்க. பல ஆயிரம் மைல்களை தாண்டி இந்த பறவைகள் இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வர்றாங்க. மனுஷங்களுக்கு மட்டும் இந்த இடம் பிரயோஜனமா இல்லை, பல உயிர்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இந்த இடம் ஜேபிஆர் குடும்பத்தினுடைய கையில ஆக்கிரமிச்சு இருந்தாலும் சரிதான், இல்ல உங்களுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிதியமைச்சர் திரு மரியவில்சன் அவர்களுடைய கையில் இருந்தாலும் சரிதான், இதை மீட்டெடுத்து இந்த சூழலியலை காப்பாற்ற வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு தெளிவான ஒரு அறிக்கையும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரல. இன்னும் எப்படி போராடணும் அப்படிங்கிறதும் தெரியல. விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜன் அவர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் உலகம் முழுவதும் இன்னைக்கு கிளைமேட் ஆக்ஷனுக்காக வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்துல குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை நீங்க கட்டி ஒரு மிகப்பெரிய சூழலியல் வரலாற்று பிழையை நீங்க ஏற்படுத்த போறீங்களா, அல்லது உலகத்தரம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பை ஒரு நல்ல இடத்துல உருவாக்கி எல்லாருக்கும் பயன்படும்படியா செய்து ஒரு வரலாற்றை உருவாக்க போறீங்களா?